ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2021 ஓகேவா. 3/1 ஓகேவா. ஜனவரி 3 நடந்துச்சுல்ல ஓகேவா. இப்போ 2021 ஜனவரி 3 நடந்த அந்த குரூப் 1 எக்ஸாம் ஓகேவா. குரூப் 1 எக்ஸாமுடைய மேக்ஸ் ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா. மேக்ஸ் அண்டு ரீசனிங் ஓகேவா. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2A 4VAO இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுனால அந்த அட்மிஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. இல்லைனா நான் வந்த அன்றைக்கே நான் போட்டிருப்பேன் ஓகேவா. இருந்தாலும் இப்போ நான் போடுறேன், அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா. சரி, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 25 சாதாரணமாக அடிச்சிருக்கலாம் ஓகேவா. ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணவே போதும். இதில் 25 கொஸ்டினுமே இதை போட்டு வந்துருக்கலாம். அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான் இது ஓகேவா. பட் ஓவரால் பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் முடிச்சிருக்கலாம் ஓகேவா. ½ அன் ஹவரில் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மேக்ஸை இதில் முடிக்கலாம். அந்தளவுக்கு கொஷின் ஈஸியாக தான் கேட்டுருக்குறாங்க. அதேமாதிரி டோட்டல் கொஷின்ஸு ஓகேவா. அந்த ஜிகே கொஷின்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸில் எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகே. ஆனால் இப்போ முறையான ப்ராக்டிஸ் நம்ம வந்து டெய்லியும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோமா கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஹவர்ஸில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் ஓகேவா. 2.5 ஹவர்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம் ஓகேவா. அதனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு நல்லா வேணும் ஓகேவா. ஏன்னா அவங்க கூட்டு ட்ரைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 54 கொஷின்ஸ் அவங்க கேட்டாங்க ஓகேவா. இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 2001 குரூப் 1 எக்ஸாமில் கூட்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 54 கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா படித்து பார்க்குறதுக்கே டைம் பண்ண இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரியே நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறையா என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும் ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால தான் டெஸ்ட் பேஜ் நம்ம போட்டிருக்குது ஓகேவா. இதே மாதிரியே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி டெஸ்ட் வைக்கணுங்கிறது தான் பிளான் ஓகேவா. அதனால் நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக பாருங்கள், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ஜாயின் பண்ணாத இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு நல்லா எழுதி பாருங்கள். ஏன்னா வெறும் 1.5 லட்சம் பேர் தான் இது எழுதுனாங்க ஓகேவா. 50% பேர் இதுக்கு வரல ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பேர் பக்கமாக வரல. யாரதால ஒரு 1,40 1,40,000 பேருக்கு பக்கமாக தான் இதை எழுதியிருக்கிறாங்க ஓகேவா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து இந்த 1 லட்சத்தி நியர்பை 1.5 லட்சம் பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஜிகே வந்து டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா இதோட அதிகமாக எழுதுவாங்க ரைட்டா. இதோட என்ன பண்ணுவாங்க, அதிகமாக எழுதுவாங்க. யாரதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 lakhs பேர் எழுதுவாங்க. அப்படிங்குள்ளே இதோட அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகே இன்னும் டஃப் பண்ணுவாங்க ஓகேவா. அந்த ஜிகே என்ன பண்ணுவாங்க, இன்னும் டஃப் பண்ணுவாங்க ஓகேவா. மேக்ஸும் டஃப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஏஓ குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் பேர் எழுதுவாங்க ஓகேவா. 25 லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்படிங்குள்ளே இதை விட இதில் எல்லாத்த விட அது வந்து என்னென்ன பண்ணுவாங்க, ஜிகே டஃப் பண்ணுவாங்க. அப்படிங்குள்ளே நம்ம இந்தமாரி மாடலில் கொஸ்டின்ஸ் நிறையா நம்ம என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சைன் பண்ண முடியும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு ஓகேவா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்படுறாங்க ஓகேவா. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க ஓகேவா. அதனால் நாம் என்ன பண்ணோம், நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கணுமே ஒழிய அவங்கள சொல்லி அந்த இதுவுமே கிடையாது. அவங்க கரெக்டாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னது, காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி டஃப் பண்ணுவாங்க ஓகே. அதனால் நாம் என்ன பண்ணோம், இந்த டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதி நாம் என்ன ப்ராக்டிஸு நல்லா பண்ணிக்கணும் ஓகேவா. அதனால தான் இது தேவை அப்படிங்கிறேன் ஓகேவா. சரி, இன்றைக்கான இந்த குரூப் 1 2021 மேக்ஸ் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கேட்டிருக்கிறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஓகேவா. கேயின் மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 + 2 + etc 2 k³ = 44100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா கியூப் ஃபார்முலா ஓகேவா. எண்ணியில் நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருப்பேன் ஓகேவா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகேவா. போடுறோம். சரி, இந்த ஃபஸ்ட் சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா n × n + 1/2
2 த ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஓகேவா? இது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 44100 வரணும்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். ஓகேவா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, சரி 21 கொடுத்துருக்குறாங்க, 21 கொடுத்துருக்குறாங்க, 22 கொடுத்துருக்குறாங்க, 23 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஈஸியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. அதுதான் என், அதுதான் இந்த கே. அந்த கேவோட மதிப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 20 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஆன்சருக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்னென்னா இந்த இடத்துல கேன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், கேவாக இந்த இடத்துல போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ கேவுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், 20 போட்டுக்கலாம். இன்ட்டு 20ஓட 1 கூட்டினா என்னது 21 /2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? அடிச்சுமா என்னது 10 ஆயிடுது. ரைட்டா? இப்போ 10 21 பிறகுனா என்னது 210 த ஹோல் ஸ்கொயர் ஆயிடுது. இப்போ 210 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. இந்த 2 0 விட்ருங்க, கடைசியாக சேர்த்திக்கலாம். இப்போ 21 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 21 21 2 21 42. ஸோ கூட்டினா என்ன வரும், 1 4 4. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேவா? ஸோ 44 100. சரியா போச்சுங்களா? அப்போ கேவோட மதிப்பு என்னது 20. ஸோ சிம்பிளாக எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக இருக்கிறத எடுத்து போட்டு பாருங்கள். ரைட்டா? இன்கேஸ் இந்த ஆன்சரை வரல, இந்த ஆன்சர் வந்து இதோட அதிகமாக போயிருந்துச்சுன்னா இதுக்கு கம்மியாக, இந்த 20க்கு கம்மியாக இருக்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணியிருப்பேன். இதோட கம்மியாக இதோட இது கம்மியாக போயிருந்துச்சுன்னா 20ஓட பெருசாக இருக்கிற ஆப்ஷனை நான் என்ன பண்ணுவேன், சூஸ் பண்ணுவேன். புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுலேயே ஆன்சர் வந்துடுச்சு. அப்போ கே ஈக்குவல் டு என்னது 20. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கே ஈக்குவல் டு 20. ஸோ ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சம்மு நம்ம போகலாம். சரி, இது பாருங்கள் வித்தியாசமான சம்மு. ஓகேவா? ஸோ எல்லாமே ஈஸி சம்மாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஏ ஈக்குவல் டு 65, அதாவது 2 பவர் 65 மற்றும் பி ஈக்குவல் டு 2 பவர் 64 ப்ளஸ் 2 பவர் 63 ப்ளஸ் 2 பவர் 62 ப்ளஸ் எக்ஸட்ரா டு 2 பவர் 0. ஓகேவா? அதாவது ஏவோட மதிப்பு 2 பவரில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதோட ஒரு மதிப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிக்கு குறைச்சி 1 வரலுமே கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படின்னா வேல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 2 பவர் 65ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே பி ஈக்குவல் டு அது 2 பவர் 61 குறைச்சிருக்கிறாங்க, 64 2 பவர் 63. ஸோ எக்ஸட்ரா 2 ப்ளஸ் 2 பவர் 0 வரலும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரெண்டுக்கும் உள்ள லிங்க், ஏவுக்கும் பிக்கும் என்ன லிங்க்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சின்னதாக வச்சு போடுறேன் பாருங்கள், இது பெருசாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா 2 பவர் 65 வரலும் போட்டுட்டு இருக்க முடியாது. இங்கே 2 பவர் 64ம் 63யும் போட்டெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு இப்போ 2 பவர் ஒரு 4ன்னு இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்க, 1 குறைச்சிக்கோங்க. 2 பவர் இங்கே 4னா இங்கே என்னது 3, அதோட குறைச்சி 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா 2 பவர் 0. ரைட்டா? இப்போ 2 பவர் 4ன்னு என்ன அர்த்தம், 4 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதாவது ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 4 2 4 நன்னாங்க 16. ஸோ ஏ ஈக்குவல் டு என்னது 16. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு என்னது 16. இப்போ பியோட மதிப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ பவர் 3னா ஏ 2 3 தடவை போட்டு போயிடுவோங்க. 2 2 4 4 2 8 ப்ளஸ் இது 2 தடவை போட 2 2 4 ப்ளஸ் 2 ஒரு தடவை போட 2 ப்ளஸ் எனிதிங் பவர் 0. ஓகேவா? எந்த நம்பர் இருந்தாலும் சரி பவரில் 0வாக இருந்தால் அதனுடைய ஆன்சர் என்னது 1. ஸோ இப்போ கூட்டுங்க 12 12 2 14 14 1 15. ஸோ பி ஈக்குவல் டு என்னது 15. அப்போ என்னங்க வருது, ஏவுக்கும் பிக்கும் என்னங்க வித்தியாசம், ஏ வந்து பியை விட 1 அதிகம், ஏ வந்து பியை விட 1 அதிகம். ஓகேவா? உங்களுக்கு இது டவுட்டாக இருந்தால் இன்னொரு இது கூட போட்டு பார்க்கலாம். இங்கே 2 பவர் 4 போட்டிருக்கிறோமா, அடுத்து என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் ஏ ஈக்குவல் டு 2 பவர் 3 போட்டு பாருங்கள். அப்போ பி ஈக்குவல்னது இதோட 1 கம்மியாக 2 பவர் 2 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 0. இப்போ போட்டால் இது என்ன ஆயிடுது, ஏ ஈக்குவல் என்னது 2 4 4 2 8 ஆயிடுது. இப்போ இதுக்கு போட்டால் என்ன ஆயிரும், பி என்னது 2 4 2 1 2 எனிதிங் பவர் 0 இஸ் 1. இங்கே 8 ஆயிடுச்சு. இதை கூட்டின்னு பாருங்கள் 7 வருது பாருங்கள். ஸோ அப்போ வித்தியாசம் என்னங்க வருது 1, இதுக்கும் 1 தான் வருது. அப்போ ஏ வந்து பியை விட 1 அதிகமாக இருக்குது, ஏ வந்து பியை விட 1 அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ பாருங்கள் ஏ ஆனது பியை விட 1 அதிகம். ஸோ இந்த பி ஆன்சர் தான். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா. விடுபட்ட எண்ணங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ 3, 12, 27, 48, 75, 108. ஸோ 108க்கு அடுத்தது என்ன இந்த இடத்துல வரும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இந்தமாதிரி சம்முக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, ஸோ இடையே உள்ள கேப் என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் என்ன வரும். ஓகேவா. ஸோ 3க்கும் 12க்கும் இடையில் என்ன வரும். ஓகேவா. ரெண்டுக்கும் இடையில் என்ன வரும்னு பாருங்கள். 3க்கும் 12க்கும் இடையில் எவ்வளோ கேப்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9 வருது. ஸோ இந்த 12க்கும் 27க்கும் இடையில் கேப்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 15 வருது. ஸோ 27, 48க்கு இடையில் 21 வருது கேப்ஸு. அடுத்தது 48க்கும் 75க்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா 27 வருது கேப்பு. இப்போ 75க்கும் 108க்கும் ஓகேவா. ஸோ இடையில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 வருது. 33 வருது. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு இடையே உள்ள கேப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 அதிகமாகிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இது கூட 9ஓட 6 கூட்டினா 15, இதோட 6 கூட்டினா 21, இதோட 6 கூட்டினா 27, இதோட 6 கூட்டினா 33. ரைட்டா. அப்போ என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதுமாரியே நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்டா. இப்போ என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த 33ஓட 6 கூட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா 39. ஓகேவா. 39. ஏன்னா இதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கணும், 6 இப்போ இருக்கணும். அப்போ அந்த 6 இதோட கூட்டினா என்ன ஆகி போயிடும், 6 இதோட கூட்டினா 39 ஆகி போயிடும். இந்த 39 இதை கூட நம்ம கூட்டி ஆன்சர் சொன்னால் தீர்ந்து போச்சு. ஓகேவா. ஸோ 108யும் 39யும் கூட்டினா என்ன வரும், இதான் இப்போ நம்ம டேஸில் போடணும். 8 9 கூட்டினா 17 7 மீதி 1 3 1 4. ஸோ இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. 147 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ 147 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். சரி. ஓகே. இந்த சம் பாருங்கள். இந்த கிவன் நம்பர் பேட்டர்ன் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சம் நம்ம இப்போ பார்க்கலாம். சரி. ஓகே. இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இதனுடைய இது அப்படியே நம்ம கீழே பாருங்கள். ரைட்டா. முதல்ல அப்படியே கீழே பாருங்கள். அப்படியே ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே என்னது 2 3 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3 நம்பர், அடுத்து 4 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து என்னது 5ல் 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வரப்போகிற நம்பர் என்ன இருக்கும், 6ஆக தான் இருக்கும். இங்கே என்னது, இங்கே 2 கொடுத்துருக்குறாங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரப்போகிறது என்னது 5 நம்பரு. இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, அடுத்து என்னது 6. 5 தடவை வரணும். அவ்வளோதான், போட்டாச்சு. ரைட்டா. மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 1 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 3 2 1 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 4 3 2, இதோட முன்னாடி 4 போட்டுருக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 5 போடணும். 5 4 3 2 1 அவ்வளோதான். இதான் ஆன்சரு. ஓகேவா. ஸோ எங்கேவா. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ வெரி சிம்பிள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா. ஒன்றும் இதை நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹம்புல். ஓகேவா. ஸோ ஹம்புல் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்குறேன். ஹம்புல் என்பதை என்னது EHLUBHBM, அதாவது இந்த ஹம்பில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துங்களா, இங்கே இருக்கிற எழுத்து தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. எழுதுனா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த குறியீடை எப்படி எழுதலாம். ஓகேவா. அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ஓகேவா. வெரி சிம்பிள். ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஹம்புல் அப்படிங்கிறது, இந்த ஹம்புல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஹம்புல் என்னது ஃபஸ்ட்டு ஹெச் இருக்குது, ஆனால் அந்த ஓகேவா லாஸ்ட்டாக வந்து இ இருக்குது. அதேமாதிரி இங்கே லாஸ்ட்டாக இருந்த இ என்ன போச்சு, ஃபஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ அதேமாதிரி இந்த லாஸ்ட்டாக இருக்கிற எண்ணெய் வந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். ரைட்டா. முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்னது ஹெச். ஸோ ஃபஸ்ட் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிப்போச்சு, ரெண்டாவதாக வந்துடுச்சு. அப்போ இந்த இ என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டுக்கு இந்த இ என்ன ஆகிப்போடணும், ரெண்டாவதாக வந்துடணும். ரைட்டா. சரி. அதுக்கடுத்து என்னது யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அந்த யூ வந்து பார்த்திங்கன்னா சரி. அதுக்கடுத்து என்னது லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுத்துனது எல் இருக்குது. ரைட்டா. அது வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன போயிடும், இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுத்துனது ஓ, அது இங்கே வந்துடணும். ரைட்டா. அதுக்கப்புறம் என்னது இங்கே யூ இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற அந்த யூ வந்து என்ன போயிடுது, இப்போ பின்னால் போயிருக்குது. அப்போ அது என்ன போயிடும், அதேமாதிரி இந்த டி என்ன போயிடணும், இப்போ இங்கே வந்துடணும். ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பி வந்துருக்குது. ஸோ பி வந்து எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் 3வது எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேவா. அதேமாதிரி இங்கே வந்து லாஸ்ட்டில் 3வது எடுத்துனது ஐ. ரைட்டா. அதுக்கடுத்து என்னது எம் வந்துருக்குது. எம் யார் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டில் 3வதாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது என்னது யூ.
ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன எழுதணும், இப்படி தான் நம்ம ஆல்ட்ரேஷன் போயிடுது. அதுக்கு அடுத்து நம்ம என்னன்னா லாஸ்ட்டில் 4வதாக இருக்குது, அப்போ டி. இப்போ ஃபஸ்ட்டில் 4வதாக இருக்குது யார், சி. ஓகேவா? அதுக்கப்புறம் மீதிக்கு அடுத்து என்னது, ஏ. ஸோ இதை தான் நம்ம எழுதணும். அப்போ NEODI ஓகேவா? ஸோ NEODI அப்படிங்கிற ஃபார்முலா எங்கே இருக்குது, NEODI டிஐ பாருங்க, NEODI. ஸோ இந்த டி தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், ஒரு பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன. ஓகேவா? ஸோ ஒரு பகடை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பகடையை உருட்டினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பகடையை உருட்டினா நம்மளுக்கு எஸ். ஓகேவா? அந்த சான்சஸ் என்ன கிடைக்கும், கூறுவெளி என்ன கிடைக்குன்னா 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இந்த 6 நம்பரு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இரட்டைப்படை எண். ஓகேவா? ஸோ இரட்டைப்படை எண் என்ன யார், 2 4 6. ஓகேவா? 6. ஸோ இந்த 3 நம்பரில் ஒன்று விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பரில் ஒன்று விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதேமாரி மொத்தம் விழுவுறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை அடித்தா 1 3 3 2 3 6. ஸோ 1/2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 1/2 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயசு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருண் மற்றும் சுரேஷினுடைய வயது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்குறாங்க, 24 36 வருடங்கள். ஓகேவா? ஸோ அருண் மற்றும் சுரேஷ் வயசு. ஸோ அருண் சுரேஷ். ஓகேவா? 24 36. ஓகேவா? ஸோ அப்படி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. 24 வயசு 36 வயசு. ஸோ 8 வருடங்களுக்கு முன்பு. 8 வருடங்களுக்கு முன்புன்னொன்னே முதல்ல நீங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணணும், -8 -8 ரைட்டா பண்ணிங்கன்னா இவர் என்ன ஆயிடுவார், 16 ஆயிடுவார். இவர் என்ன ஆயிடுவார், 28 ஆயிடுவார். ரைட்டா, 8 ஆயிடுவார். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 8 வருடங்களுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்ன. ஓகேவா? ஸோ விகிதம் கேட்குறாங்க. ஸோ விகிதம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம அடிச்சிக்க வேண்டியதான். இன்னாங்க 16, 7 28. ஸோ 4:7. ரைட்டா, 4:7. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 8 சுரேஷ் மற்றும் அருண். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அருண் மற்றும் சுரேஷ், கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் மற்றும் அருண். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், இடம் மாற்றணும். சுரேஷ் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, சுரேஷ் மற்றும் அருண் தான் கேட்குறாங்க. இப்போ சுரேஷ் எவ்வளவு, 7, அருண் எவ்வளவு, 4. ஸோ 7:4ன்னு சொன்னால் தான் ரைட்டு. இங்கே கால்குலேஷன்லாம் ரைட்டு தான், ஆனால் அவன் மாற்றி கேட்டுருக்கிறான். இதுதான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. ஓகேவா? ஸோ 7:4 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். எங்கே இருக்குது, சி ஆப்ஷன். நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஏ ஆப்ஷன் போட்டிருந்தோமோ அது தப்பு. ஓகேவா? சி ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம போடாத சம்முகள் எல்லாமே. ஓகேவா? ஒரு 2 சம்ஸ் மட்டும்தான் நம்ம போடாத சம் வந்துருக்குது. ஓகேவா? அது நான் இன்னும் புக்கு சால்வ் பண்ண போகல, இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள், ஏவும் பியும் சேர்ந்து 16 நாட்கள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக 48 நாளில் முடிக்குது. எனில் பி அந்த வேலையை எவ்வளவு. ஸோ 16 48. ஓகேவா? பி மட்டும் எவ்வளோ. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 16 நாளில். ஓகேவா? அதேமாரி பி மட்டும். ஓகேவா? என்னது, ஏ மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா 48 நாளில். ஏ மட்டும் என்னது, 48 நாளில். ஸோ ஒரு நாள் அப்படிங்குள்ள என்ன போயிடுது, 1/a + b = 1/16. ஸோ 1/a = என்னது, 1/48. இப்போ ஏ நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 1/a + 1/b = என்னது, 1/16. இப்போ 1/a = எவ்வளவு, 1/48 + 1/b தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1/16. இந்த 1/b அப்படியே வச்சுட்டு இது அந்த பக்கம் சின்ன என்ன போயிடும். ஸோ 1/16 - 1/48ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 48 தான் எல்சிஎம். ஸோ இது 3ஆல் பெருக்குனா வந்துடும். ஸோ அப்போ இதையும் என்ன பண்ணிக்கோங்க, 3ஆல் பெருக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 3/48 - 1/48 அப்படி இருக்குது. ஸோ அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், 2/48. 2/48. ஸோ அடிச்சிங்கன்னா 24. ஓகேவா? ஸோ 1/b = 1/24. ஸோ 1 எடுத்துகிட்டு இப்போ b மட்டும் சொல்லணும்னா 24. ஓகேவா? ஸோ b மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கும், 24 நாளில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. ஸோ பி ஆப்ஷன், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
ஸோ மெயின் அண்ட் ஒர்க்கு இது மாதிரிலாம் எல்லா சமமும் போட்டாச்சு. ஸோ 210 ஆண்கள் 4 ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை ஸோ வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதே ஒரு வேலையை 4 ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் வேணும்? ஓகேவா? ஆட்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன கொடுத்துருக்குறேன், ஆட்கள் 1 இன்ட்டு நாட்கள் 1 இன்ட்டு என்னது டைம் இருந்தால் டைம் 1 டிவைடட் பை ஸோ வேலை 1 ஈக்குவல் டு அதேமாதிரி ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 இன்ட்டு டைம் மணி 2 டிவைடட் பை ஸோ வேலை 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆள் 1 நாட்கள் 1 மணி 1 சொல்லி பாருங்கள். ஸோ 210 12 18 210 12 18 மணி நேரம் வேலை என்னது ஒரு வேலைன்னு கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு ஸோ அதே ஆட்கள் 2. ஓகேவா? ஆட்கள் 2 தான் கேட்குறாங்க. இப்போ 14 மணி நேரம் 20 நாட்கள். ஸோ ஆட்கள் 2 தான் கேட்குறாங்க இன்ட்டு டைம் என்ன டைமு 14 மணி நேரம் 20 நாட்கள். ஓகேவா? 14 மணி நேரம் 20 நாட்கள் டிவைடட் பை அதே ஒரு வேலை. ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் இல்லை. ஸோ அப்படியே நம்ம விட்டுடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஆட்கள் 2 மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகேவா? ஸோ ஆட்கள் 2 அப்படியே வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் இந்த 5 நேரம் டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 டிவைடட் பை இந்த 14 இன்ட்டு 20 ஸோ டிவைடுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடிக்கலாம். ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுங்க. ரைட்டா? இப்போ நேரம் 2 7 14 3 7 21 ஆயிடுச்சு. ரைட்டா? சரி, இப்போ வந்து என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 2 4 இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா 3 12 4ஆல் அடிச்சிக்கலாம். ரைட்டா? இப்போ பெருக்கின நேரம் 3 9. ஓகேவா? 9 இன்ட்டு 18. ஓகேவா? ஸோ 9 இன்ட்டு 18 போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ 8 9 72 8 9 72 2 மீதி 7 1 9 9 9 7 16. ஸோ இங்கே 2 இருக்குது 162. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 162 பேர். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க, 5 நபர் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர் 50 வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா கூட மாற்ற தேவையில்ல. ஓகேவா? ஸோ 5 நபர் 5 வேலையை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5 நபர் 5 வேலையை 5 நாட்களில். ஓகேவா? ஸோ ஆட்கள் நாட்கள் என்னது வேலை. அதேமாரி 50 நபர் இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு நல்லா பார்த்துக்கலாம். ஸோ 50 நபர் 50 வேலையை எத்தனை நாட்கள், ஸோ நாட்கள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? 50 நபர் ஓகேவா எத்தனை நாட்களில், ஸோ நாட்கள் 2 தெரியாது டிவைடட் பை 50 வேலையை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நாட்கள் 2 மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி அந்தாண்ட என்ன பண்ணிக்கலாம், அமைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நாட்கள் 2 வச்சுட்டு மீதி அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆயிரும், கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அதாவது 5 இன்ட்டு 5 டிவைட் பை 5 அப்படி இருக்கும். இந்த கீழே இருக்கிற 50 மேலே போயிடும், மேலே இருக்கிற 50 கீழே வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ஸோ இங்கேயே அடிக்கலாம், அதை இங்கேயே அடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடிச்சிக்கோங்க, இதே அடிச்சிக்கோங்க. மீதி என்னது, நாட்கள் 2 ஈக்குவல் டு 5 நாள். ஓகேவா? ஸோ 5 நாளில் இது ஆயிரும், முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு, ஸோ செவ்வகம் பரப்பளவு. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளினுடைய ஏரியா கொடுத்துருக்குறாங்க. செவ்வகத்தின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதை நீளம் வந்து பார்த்திங்கன்னா 2x + 2 என குறிக்கப்பட்டால் அவனது எக்ஸின் அகலமானது என்ன. ஓகேவா? ஸோ நீளம் இது அப்படின்னா அகலம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பரப்பளவுக்கு நீளம் இதுன்னா அகலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். இதை என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வச்சு நம்ம போட போகிறோம். ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பரப்புன்னு சொல்லி இதை கொடுத்துட்டாங்க, நீளம்னு சொல்லி இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, பிரெத் ஈக்குவல் டு வாட், ஸோ அகலம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிளாக இதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கான ஃபார்முலா, அதாவது செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா L இன்ட்டு பி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் L கொடுத்துருக்குறாங்க 2x + 2.
இன்ட்டு பி பிரத்து நம்மளுக்கு தெரியாது ஈக்குவல் டு ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2 + x³ + 16 கொடுத்துட்டாங்க ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ பி மட்டும் வேணா என்ன பேரும் இந்த மல்டிப்ளை இருக்கிறது அதனால் முடிஞ்சுன்னா டிவைட் ஆயிரும். அப்போ 2 x³ + 16 / 2 x + 2 ரைட்டா. ஸோ இந்த 2க்கு கேன்சல் பண்ணிடலாம் ரைட்டா. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் இருக்குது ஓகேவா. 2x³ ப்ளஸ் ரைட்டு. சரி, இப்போ நம்மக்கிட்ட இந்த x³ + 16 / x + 2 இருக்குது ஓகேவா. சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் 2x³ சாரி இதுதான் இந்த ப்ராக்கெட்டு தப்பு. 2x³ + 16 இருக்குது. இதிலேருந்து என்ன பண்ணுறோம் 2 வெளியே எடுக்கிறோம். ஸோ இங்கே 2 வெளியே எடுத்துகிட்டு என்ன போயிடும், இந்த 2 அப்படியே வெளியே வந்துருச்சு ஓகேவா. இந்த 2 அப்படியே வெளியே வந்துருச்சு. ஆனால் அதே சமயத்தில் இது என்ன பண்ணணும் 2 வெளியே எடுக்கணும். அப்போ இது என்ன ஆயிரும் 8ஆக மாறிடும். அப்போ இங்கே வந்து என்னது 8 x³ + 8 / x + 2. இப்போ இதை பாருங்கள் a³ ஓகேவா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x³ + 8 வந்து பார்த்திங்கன்னா x³ + இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா 2 க்யூப்னு எழுதலாம் ஓகேவா. / x + 2 கீழே அப்படியே இருக்குது வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே ஃபார்முலா அப்படி போடுங்க a³ + b³ மாதிரி இருக்குதா. அப்போ இதை எப்படி எழுதலாம் a + b a² - ab + b². ஸோ இதுதான் ஃபார்முலா a³ + b³ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a + b × a² - ab + b². இன்கேஸ் இங்கே மைனஸ் வந்திருந்தா a³ - b³ இங்கே மைனஸ் வந்திருக்கும், இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். புரியுதா, அவ்வளோதான். ஸோ இதே ஃபார்முலாவில் நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் x³ + 2³ = அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ a + b அப்படின்னா அந்த a + b என்னது x + 2 அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு ஓகேவா a² என்னது x. அப்போ x² - ab இந்த எக்ஸையும் 2 பேருக்குன்னா 2x ஓகேவா ப்ளஸ்ஸு b². இந்த 2ஓட ஸ்கொயர் என்னது 4. அவ்வளோதான். ஸோ இது அப்படியே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x³ + 2³ பதில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் x + 2 இன்ட்டு இங்கே என்னது x² - 2x + 4 கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் / கீழே என்ன இருக்குது x + 2 அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு அடித்தா மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு x² - 2x + 4 x² - 2x + 4 ஓகேவா. x² - 2x ஓகேவா. ஸோ -2x + 4. ஸோ ஆப்ஷன் சியில் இந்த ஆன்சர் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ்